பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலவிளைக்காய் ஸ்தோத்திரம். ஜெபிக்க இந்த பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறீர். வசனத்தினால இந்த பிள்ளைகளை சற்று தட்டி எழுப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய மெல்லிய சத்தம் எங்கள் காதுகளுக்கு இனிமையாய் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பேசுகிற இடங்கள் ஜனங்களை உயிர்ப்பிக்குமே. நீர் பேசும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். நான் இன்றைக்கு ஜெபிக்க உங்களுக்கு சில இன்னும் அதிகமாக ஜெபிக்க ஒரு சில குறிப்புகளை மட்டும் நான் உங்களை உற்சாகப்படுத்த நான் விரும்புகிறேன். இந்த எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு விஷயம் வாசிக்கலாமா? எஸ்ரா 8:21. தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், நல்ல கவனிங்க. நம்பர் 1, எங்களை தாழ்த்துகிறதற்காகவும். நம்பர் 2, எங்களுக்காகவும். நம்பர் 3, எங்கள் பிள்ளைகளுக்காகவும். நம்பர் 4, எங்களுடைய சகல பொருட்களுக்காகவும். 6வதாக செவையா. ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் ஏன் ஜெபனா, லைஃப்பில் செவையான வழி இருக்கணும், நல்ல வழி இருக்கணும். அதற்காக அந்த அகாவா நதி அண்டையிலே நாங்கள் எதை கூறிவித்தோம்? உபவாசத்தை கூறிவிட்டோம். இது ஒரு பகுதி. இது மெயின் பகுதி என்னன்னா, நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அரண்மனையை சுட்டெரிக்கப்பட்டு அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு மண்மேடாய் கிடக்கிறதை நாங்கள் கண்டபோது நாங்கள் சும்மா இருக்க முடியல. நாங்கள் உபவாசத்தை குறிப்பித்தோம், அங்கே உட்கார்ந்தோம், அழுதோம். அநேக காரியத்தை தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு இந்த பரிசுத்த வேதாகமும் சுட்டி காண்பிக்கிறது. ஒரு பகுதியில் நீங்கள் இந்த பகுதியை புரிஞ்சு கொள்ள வேண்டுமானால், எஸ்ராவையும் நெகேமியா என்ற 2 புத்தகத்தையும் இணைச்சி வாசித்தீங்கன்னா இந்த முழு சரித்திரத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். எப்பவுமே வாசித்தா எஸ்ராவும் நெகேமியாவையும் சேர்த்து வாசிங்க. எஸ்ரா நெகேமியா சேர்த்து வாசித்தா இதனுடைய முழு காரியத்தை புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். இன்றைக்கு நான் உங்களோடு கூட சுருக்கமாக வேகமாக ஒரு 6 காரியத்தை, ஜெபிக்கிறவனுக்கு கிடைக்கிற 6 காரியத்தை வேகமாக உங்களுக்கு சுட்டி காண்பிக்க நான் விரும்புகிறேன். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் பாபிலோனுக்குள்ளே சிறைப்பட்டு போய் கிடக்கிற நாட்களில், இந்த சிறைப்பட்டிருக்கிற நேரங்களில் எருசலேம் இன்றைக்கு மண்மேடாய் போயிருக்கிற செய்தியை கேட்ட உடனே, அரண்மனையில் இருக்கிற நெகேமியா கேட்ட உடனே அவன் உட்கார்ந்து அழுது ஜனங்களுக்காக பரிதபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை தருகிறார், ஒரு பெரிய ஜெயத்தை தருகிறார். இதன் மத்தியில் நாங்கள் போய் மறுபடியும் அலங்கத்தை கட்டி எழுப்ப வேணும். ஒரே ஒரு தாட்ஸ் என்னன்னா, அலங்கத்தை கட்டணும். இடிக்கப்பட்டிருக்கிற எருசலேமில் இடிக்கப்பட்டிருக்கிற அலங்கத்தை கட்டணும். அப்போ அலங்கத்தை கட்டணும்னா நான் என்ன செய்யணும்? நான் சும்மா இருக்கக்கூடாது. அதுக்கு நான் எஸ்ராவை நெகேமியாவை 2 பேரும் கைப்பிடிச்சு சொல்கிறாங்க, நம்ம என்ன செய்யலாம்னா, அந்த அகாவா நதி அண்டையில் என்னத்தை கூறி வைத்தாங்களா? சத்தமாக சொல்லுங்களேன். உபவாசத்தை கூறி வச்சாங்க. அப்போது உபவாச ஜபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த சம்பவத்தை நான் வருவதற்கு முன்னாடி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வேதத்திலிருந்து நான் வாசித்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் எனக்கு காண்பித்த சில குறிப்புகளை மட்டும் நான் ஏற்கனவே சொன்னேன். வசனத்தை மட்டும் காமிச்சு, நான் அதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கலை, வசனங்களை மட்டும் காமிச்சு ஏன் ஜெபிக்கணும், இந்த உபவாச நாட்கள் ஏன், தொடர் உபவாச ஜபங்கள் ஏன் நமக்கு ஜெபிக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களான்னா, நான் சொல்கிறேன், ஜபம் இல்லாமல் எதையும் தேவ கருத்தில் நம்மால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒருவேளை நம்முடைய உழைப்புகள், ஒருவேளை நம்முடைய மற்ற காரியங்கள் இருந்தாலும் இதெல்லாம் சைட் சப்போர்ட் தான் நமக்கு. ஆனால் மெயின் எதுனா, ஜபம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு உயர்வுக்கு அடையாளமாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த அகவா நதியாண்டையில் இவங்க ஜெபம் பண்ணாங்க. இப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னா, எஸ்ரா ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேத வல்லுனர், நெகேமியாவை பார்த்தீங்கன்னா அரண்மனை விசாரிப்பு காட்டில் சிறந்தவர். 2 பேருமே மிக இம்பார்ட்டன்ட் பர்சன் தான். இந்த 2 பேரும் இம்பார்ட்டன்ட் பர்சனாங்க. இவங்க தான் ஆலயத்தை அலங்கத்தை கட்ட போகிறாங்க. நல்லா கவனிங்க, 2 பேர் அலங்கத்தை கட்ட போகிறாங்க. இன்னும் ஒரு பியூட்டினா, 2 பேருக்கும் கர்த்தர் ஏக மனத தேவன் தந்தார். அப்போது ஜெபத்துக்கு வரத்து பெரிய காரியம் இல்லை, ஜெபிக்கிற நமக்குள்ள நல்ல ஒன்னஸ் இருக்கணும். அல்லேலூயா. தம்பி ஒரு மூடில், ஏன் ஒரு மூடில் நான் ஜெபம் பண்ணேன்னா வந்த பர்பஸ் ஒர்க் அவுட் ஆகாது. ஜெபிக்கிறவர்களுக்கு என்ன இருக்கணும்?
ஒரு மனம் இருக்கணும். இப்போ 52 நாளில் அலங்கெல்லாம் கட்டப்பட்டு 52 நாளில் பிரம்மாண்டமாக எருசலேமின் அலங்கம் மறுபடியும் எழும்பணும்னா நெகேமியாவுக்கும் எஸ்ராவுக்குள்ளே இருந்த நல்ல ஒன்று சீனாவி தான். இன்னைக்கு சபை வளரணும், சபைக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்யணும்னா இப்படி நான் சொல்கிறேன், ஊழியனுக்கும் விசுவாசிக்கும் ஒரு ஒன்னஸ் இருந்தால் தான் சபை வளர ஆரம்பிக்கும். 2 மாடு ஒரு வண்டியில் கட்டி போகும்போது ஒரு மாடி ஒரு பக்கமும் இன்னொரு மாடு ஒரு பக்கம் போனால் அவங்க போய் சேருமா? அந்த வண்டி என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? கீழே ஊந்தா விட பரவாயில்லையா? ஆமாம், லாஸ் டோட்டல் லாஸ் ஆகிடுவான். அப்போது இன்றைக்கு சபைக்குள்ளே இருக்க வேண்டியதுன்னா தான் ஒரு மனப்பாடு. நான் இன்றைக்கி தாழ்மையாக உங்களை சொல்கிறேன், ஊழியனும் விசுவாசியும் ஒன்று சேராத எந்த சபையும் உருப்படாது. ஊழியனும் விசுவாசி ஒன்று சேராத எந்த விசுவாசியும் வாழ்க்கையில் வளர்ச்சி பெற முடியாது. விசுவாசியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ விசுவாசியாக இருக்கலாம், கையில் பைபிள் இருக்கலாம் எல்லாம், ஆனால் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி இருக்காது. ரெண்டாவது உலக பிரகாரமான அதாவது பூமிக்குரிய வளர்ச்சியும் இருக்காது. நீங்கள் நல்லா கவனிங்களேன், நான் உங்களுக்கு சொல்லித்தர பாடத்தை கவனிங்க. இன்றைக்கி நான் வரும்போது கொஞ்ச நேரம் தியானித்தேன், ஒரு சபையோடு ஒரு ஊழியனோடு ஒரு விசுவாசிக்கு நல்மனம் இல்லைன்னா அவனால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. நீங்கள் நல்லா பாருங்கள், முன்னேற்றமே இருக்கிற படியில் தான் இருப்பாங்க. அடுத்த படிக்கு அவங்கள என்ன செய்ய முடியாது? சத்தமாக சொல்லுங்களேன், போக முடியாது. ஏன் இன்னைக்கு நான் சொல்கிறேன்னா, ஊழியக்காரன் சேர்த்து ராங்கோ ரைட்டோ கேட்கறதுக்கு எந்த விசுவாசிக்கும் ரைட் கிடையாது. எந்த விசுவாசிக்கும் அந்த அளவுக்கு அதிகாரத்தை கர்த்தர் உங்கள் கையில் யார் கையில் என்ன செய்யலை, கொடுக்கல. ஊழியக்காரனை கேட்கறது யார்? யார்? கர்த்தர். சொல்லுங்களேன். இன்றைக்கி சர்வசாதாரணமாக வாயத்தந்து ஊழியக்காரனை குற்றம் சொல்ல ஒரு கூட்டம் எங்கேயுமே இருக்குது. அது நல்ல பழக்கமே கிடையாது. ஆமாம், அது வளர்ச்சியை தடுத்துரும். நீங்கள் நினைக்கிற நான் பேசிட்டேன், நான் பாஸ்ட்டை நீ பேசின உன்னை நீ மட்டுப்படுத்திக்கிறன்னு அர்த்தம். நீ என்ன செய்கிற? மட்டுப்படுத்திக் கொள்கிற. ஊழியக்காரனுக்கு விரோதமாக துணிகரமாக வாய் திறக்க, மறுபடியும் சொல்கிறேன், ஊழியக்காருக்கு விரோதமாக துணிகரமாக வாய் திறக்கிற எந்த குடும்பமானாலும் சரி, எந்த தனிப்பட்ட ஆளும் சரி, வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியமானாலும் சரி, பூலோக ஆசீர்வாதங்களானாலும் சரி, முன்னேறி போவதற்கு மிக கடினம். அதனால் முதலாவது சொல்கிறேன், ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, சபை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, நீங்களும் நானும் யாராக இருக்கணும் அப்படின்னா, ஊழியர்களோடு கூட ஒரு நல்மன உறவு நமக்கு வரணும். ஒரு ஆமீன் சொல்லலாமா? இந்த நல்மன உறவு நமக்குள் இல்லைன்னா வாழ்க்கையில் நம்மளால் முன்னேறி போகவே முடியாது. அப்போ நெகேமியாவும் எஸ்ராவும் வாழ்க்கையில் நல்மனம் இருந்தபடினால தான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர முடிந்தது. ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஆமாம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர முடிந்தது. அப்போ ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு விசுவாசி வளரணும்னா நான் இன்றைக்கி கையாள வேண்டிய 6 காரியத்தை நான் காமிக்கிறேன். எனக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுங்க. வருவதுக்கு முன்னாடி நான் கொஞ்ச நேரம் வேதத்தை தியானித்திருந்தேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. அப்போது இந்த அகாவா நதியண்டையில் விசுவாச குடும்பங்கள் எஸ்ராவும் நெகேமியாவும் ஜனங்களும் சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும்போது நடந்த முதல் குறிப்பு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம் 23ஆம் வசனம். வேகமாக வாசித்தரலாம். பாஸ்டர் 1/2 மணி நேரம் கொடுத்துருக்குறாங்க. என்ன பாஸ்? அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில், நல்ல கவனிங்க, எந்த பர்பஸ்க்காக அந்த அகாவான் நதி அண்டையில் நெகேமியாவுக்கும் எஸ்ராவுக்கும் ஒருமனப்பாடு வந்து எஸ்ராவோடு நெகேமியாவோடு ஜனங்களும் ஏகோபித்து, இந்த காரியம் உங்களுக்கு நல்லா தெரியுமா? எல்லாத்தையும் விளக்க முடியல. அவங்க சொல்கிறாங்க, இந்த காரியத்துக்காக எல்லாரும் என்ன செய்தோமா? இந்த நல்ல காரியத்திற்காக என்ன சொன்னாங்க? அந்த வசனம் இல்லைம்மா, நெகேமியா கைவது இல்லைம்மா, இன்னொரு வசனம் வருமா? நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இது நல்ல காரியம் அப்படி வரும் பார்த்தீங்களா? நெகேமியா ஆலயத்தை கட்டும்போது ஒரு விசுவாசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எல்லாரும் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 7:6. தேறின வேதபாரகனாயிருந்தான். அவன் கேட்டதையெல்லாம் ராஜா கொடுத்து. இன்னொரு வசனம் கூட பாருங்க, நான் பார்த்துன்னு வந்து கண்ணாடியை விட்டு வந்துட்டேன். அவன் கட்டும்போது எல்லாம் நாங்கள் ஏகோபித்து கட்டுவோன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? ஞாபகம் உங்களுக்கு? இந்த நல்ல வேலைக்காய் தங்கள் கரங்களை என்ன செய்தாங்க? இருக்கா? ஞாபகம் இருக்கா? படிச்சது உங்களுக்கு?
சரி, நீங்கள் பின்னாடி பார்த்தீங்க, நீங்கள் படிச்சிருக்கீங்க, நான் கண்ணாடி விட்டு வரேன். ஓகே ரைட், நம்ம வசனத்துக்கு வரலாம். அப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நெகேமியா, ஒரு பக்கம் எஸ்ரா, இன்னொரு பக்கம் சபை. இந்த மூணும் ஒன்றா சேருது. ப்ளீஸ் நல்லா கவனிங்க. எப்போ ஜெபத்துக்கு பதில் வரும்? நான் கடந்த நாட்களில் கூட ஒரு கூட்டத்தில் ஜெபத்தை பற்றி பேசும்போது இதுதான் செய்வேன். இன்றைக்கி அநேக பேர் ஜெபத்தை வைக்கிறாங்க, நல்லது தான். ஆனால் ஜெபம் என்னத்தை கொண்டு வரணும்னா, முதல் நமக்குள்ளே ஒருமனப்பாடை கொண்டு வரணும். அப்போது எங்கே ஒருமனப்பாடு? முதலாவது உனக்கும் தேவனுக்கும், ரெண்டாவது உங்களுக்கும் உடைய சபை போதகர்களுக்கும். இப்படி இருந்தால் தான் நம்முடைய ஜெபம் இன்றைக்கி கேட்கப்படும். இன்றைக்கி அநேக ஜெபங்கள் கேட்கப்படாத காரணம் என்ன? தப்பாக பிடிச்சிடாதீங்க. பாஸ்டர் எடுத்தோடனே தப்பாக ஏதோ கோபமாக பேச இல்லவே இல்லை. இன்றைக்கி சபைகள் நடக்கிற காரியத்தை தான் நான் சொல்கிறேன். தயவு செய்து சொல்கிறேன், ஊழியக்காரர்களை பற்றி மட்டும் தவறாக யாரும் பேசாதீங்க. ரெண்டாவது, ஊழியக்காருக்கு விரோதமாக ஒரு கூட்டமாக செட்டாக பிரிஞ்சு என்ன செய்யாதீங்க. சத்தமாக சொல்லுங்கள், பேசக்கூடாது. சபையாக இருக்கணும். எனக்கு கர்த்தர் கொடுத்து ஒரு ஆவிக்குரிய மெய்ப்பன், அதுக்கு மிஞ்சி யார் என்ன செய்யக்கூடாது. என்ன சத்தமாக சொல்லுங்கள், பேச நீங்கள் நினைக்காதீங்க. பாஸ்டர் பாலாஜி பாஸ்டர் எது அவர் என்ன போட்டு கொடுத்துருக்கிறாரு. நான் என்னன்னு தெரியல, நான் வந்து வரும்போதே எனக்கு இந்த நெகேமியா எஸ்ராவை குறித்து தான் நான் பேச வந்தேன். நீங்கள் நெகேமியா எஸ்ராவை குறித்து 2 பேரும் நீங்கள் பேச நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அவங்களோட ஒருமனப்பாடு தான் 52 நாள் ஆலயத்தை கட்டி முடிக்க முடியுது. ஆமாம், இன்னைக்கு வேதனையாக சொல்கிறேன். இன்றைக்கி சபைலாம் இன்றைக்கி சபையாக இல்லைங்க. அவங்களுக்கு இஷ்டம்னா சபைக்கு வருது, பாஸ்டர் நல்லா பேசினா சபைக்கு ஓண்டுது, எதிர்த்து பேசினா இந்த ஆள் சரியில்லைன்னு சொல்கிறது. நான் சொல்கிறேன், நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன். மாநகராட்சிக்கு, சென்னை மாநகராட்சி எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். இப்போ சென்னை மாநகராட்சியில் 2 பாக்ஸ் அங்கங்கே வச்சுக்கிறான். என்ன மார்க் சொல்லு? மக்கும் குப்பை எல்லாம் சொல்லுங்களேன். மக்கும் குப்பை, உலகத்தானே மக்கும் குப்பை, மக்கா குப்பைன்னு வச்சுங்கிற போது பரலோகத்துக்கு போகிற நம்மளை வேர் பிரிக்காதையா கத்திர விட்டுருவார். சும்மா வரத்து எல்லாத்தையும் வந்து வாரி அப்படியே மேலே போயிடலாம் நினச்சிக்கிறீங்களா? அவர் ஒரு நாள் வருங்க, தூத்துக்கூட அவர் கையில் இருக்குது, தூத்துவார். பாதத்தில் விழுந்தால் தான் அங்கே போக முடியும். பாதம்லாம் அடிச்சுன்னு போக முடியும். நான் 25 வருஷமாக சபைக்கு வந்தேன். பாஸ்ட்டுக்கு லெஃப்ட்டுனாரு ரைட்டுனாரு. என் நாமத்துக்கு மகிமையாக இருந்தியா? ஆண்டு கேட்குற கேள்வி அதுதான். மத்தியில் சொல்ல பாருங்க, நாமத்தினால தீர்க்க தரிசனம், அற்புதங்களை, அதை பண்ணோமே இதை பண்ணோமே, ஆலயத்தை இட்சி கட்டணமே புட்சி கட்டணம், ரைட்டுப்பா, எல்லாம் ரைட் தான். ஏன் சித்தத்தை செய்தியா? அப்போ நெகேமியா 52 நாட்களில் ஆலயத்தை கட்ட வேணும்னா, எனக்கு அந்த வார்த்தை கொஞ்சம் தியானிக்கும் போது நான் நெகேமியா பற்றியே பேசிட்டு போகலான்னு இருந்தேன். 2 பேரை குறித்து அவங்களுக்குள்ள நல்ல தெய்வீக சுபாவங்கள் இருந்தது. அதில் ஒரு சுபாவம் 2 பேருக்குள்ள ஒரு மனப்பாடு. 2 பேருக்குள்ள ஒரு மனப்பாடு. சரி, ரைட், ஓகே. நான் இன்றைக்கி ஜபத்தை பற்றி பேசுகிறேன். நான் அந்த டாபிக் போனால் வேறு மாதிரி போய்டும். ஆண்டவர் நீங்கள் உட்காந்து தியானிக்கும் போது 2 டாப்பிக்கை கொடுத்தாரு. இவ்வளோ நேரம் சபையில் சரி, சின்ன ஜபமோ பெரிய சபையோ ஜபமோ தெய்வ சந்தானத்தில் உட்காரும்போது அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இந்த அகவா நதி அண்டையிலே அவங்க உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது என்னையா நடந்தது? இன்றைக்கி ஜபத்துக்கு பின் விளைவு இருக்கணும். நான் அதிகமாக சொல்வேன், ஏதோ கூடி வர்றோம், ஏதோ இது வீணு வெத்தாக போயிடக்கூடாது. இந்த 19ஆம் தேதி நம்ம கூடுறது நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும், சபைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸோ அப்போது நாம் ஆசீர்வாதமாக மாறினா இன்னைக்கு ஜபத்துக்கு என்ன ரியாக்ஷனை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். இப்போ வாசிங்க 23ஆம் வசனம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி அதை தேடினோம். எதை தேடினோம்? இடிஞ்சு போன அலங்கத்தை கட்டி எழுப்பும்படி அதற்காக உபவாசம் பண்ணி நாங்கள் தேடினோம். அண்டர்லைன் பண்ணுங்க, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அந்த அகாமா நதி அண்டில் எந்த பர்பஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோமோ, நம்பர் 1, என் ஜெபத்திற்கு நான் யார் தெரியுமா? பதிலை பெற்றுக்கொள்ளுகிற நபராக நான் இருக்கிறேன். இன்னைக்கு ஏதோ சும்மா இந்த நாளில் 19ஆம் தேதி வீணாக்கு இல்லை. இந்த நாளில் நான் தாழ்மையாக சொல்கிறேன், சனிக்கிழமை நான் எங்கேயுமே போக மாட்டேன். சபையை தவிர எங்கேயுமே போக மாட்டேன். யார் எவ்வளோ பெரிய மீட்டிங்கும் போக மாட்டேன். ஜெபம் பக்கத்தில் ஒரு ஆலோசனைக்காக தான் நான் சொன்னேன், பாஸ்டர் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். ஏன்னா நாளைக்கு சபைக்காக நான் சாட்டர்டே மட்டும், ஏன்னா சபைக்கு
தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்படி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் செய்தி ஆயத்தம் பண்ணி சபையில் தான் இருப்பேன். அல்லேலூயா. காலையில் வந்துட்டு நான் 5 மணிக்கு தான் போவேன். ஏன்னா நம்மளை நம்பி ஒரு சின்ன கூட்டம் கொடுத்துருக்கிறாரு. அந்த கூட்டத்துக்கு தேவனுடைய செய்தி ஆயத்தப்படுத்தணும். அதனால் வெளியே எங்கேயும் போக மாட்டேன். சாட்டர்டே நல்லா தெரியும் எங்கள் ஜனங்களுக்கு பாச சனிக்கிழமை சபையில் தான் இருப்பாருன்னு. அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஏன் இப்படி நம்ம கூடி வந்திருக்கிறேன்னா, வேதம் சொல்லப்பட்டிருக்குது. எங்கள் ஜெபத்துக்கு எனக்கு ரொம்ப தியானிக்கும் போது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. எங்கள் விண்ணப்பத்தை சத்தமாக சொல்லுங்கள், எங்கள் விண்ணப்பத்தை. அப்போ நீங்கள் நம்புறீங்களா இன்றைக்கி என் ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டார்னு? ஆமென், ஹல்லேலூயா. இவ்வளோ நேரம் நாம் ஜெபித்து கொண்டிருக்க எல்லா ஜெபத்திற்கும் தேவன் பதில். எனக்கு பிடிக்க முடியல பாஸ்டர், நீங்கள் உட்காருங்க நான் பிரசங்கம் பண்ணுன்றான். வந்து ஒரு வருஷம் கூட சபையில் ஒழுங்காக இருந்திருக்க மாட்டான். பைபிளில் 66 புத்தகம் சரியாக படிச்சு கூட இருக்க மாட்டான். இன்னைக்கு பதிவு இருக்கிற கூட்டத்திற்கு ஜெபிக்கிற பிள்ளைங்களை ஆண்டவர் பாதுகாக்க வல்லவர். எழும்பலாம், உங்கள் சொந்தங்கள் எழும்பலாம், திருக்கு யார் எழும்பலாம். நான் சொல்கிறேன், ஜெபிக்கிற மனுஷனை மட்டும் யாராலும் ஓவர்டாக் பண்ணவே முடியாது. ஒரு அல்லேலூயா. உன் குடும்பமோ இனஜன பந்துக்களோ ரத்த சம்பந்தமான உறவுகளோ யாராக இருந்தாலுங்க, ஜெபிக்கிற ஆளை மட்டும் ஓவர்டாக் பண்ணவே முடியாதுங்க. உங்களுக்கு விரோதமாக என்னதான் பண்ணட்டுங்க, மந்திரமே பண்ணட்டுங்க, உங்களை சேதப்படுத்த ஒருவரால முடியாது. எனக்கு அந்த வார்த்தை நல்லா இருந்தது. மறுபடியும் ஒரு விஷயம் வாசிங்கள வேகமாக. அந்த வேத பகுதி மிக அழகாக சொன்னது, பதிவிற்கிறவருடைய கைக்கு எங்களை தப்பிவித்தது. அப்படியானா ஜெபம் எவ்வளோ வேல்யூ உள்ளதாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போது நீங்கள் சொல்லணும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, யார் எழும்பினாலும் பரவாயில்ல, ஜெபிக்கிற எண்ணம் ஒருவராலும் சேதப்படுத்தவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு முறை சின்ன காரியத்தை ஒரு முறை பாஸ்டர் நம்முடைய ஃபெர்க்மன்ஸ் ஐயா ஜெர்மனிக்கு போயிட்டு வந்துக்கிறார். அங்கே ஜெர்மனிலாம் ரொம்ப கூலாக இருக்கும். இங்கே வந்து இந்தியாவில் ரொம்ப ஹாட்டாக இருந்தனால ஜெபத்தோட்டத்துக்கு வந்துருக்கிறார். அப்போ ஜெபத்தோட்டத்துக்கு வந்த உடனே அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. ஜெபத்தோட்டத்துக்கு நாங்கள் போயிருக்கிறேன், நிறைய பேர் இருப்பாங்க அவங்க ஸ்டாப்புங்க. அவங்க கேட்டால் எனக்கு ஒரு கூலாக எதுனா கொடுங்கப்பான்னு கேட்டாராம். என்னது கூலாக கொடு, ரொம்ப ஹாட்டாகுது பாடி, கூலாக கொடுங்கப்பான்னு. அவங்க சொன்னாங்க, நிறைய ஜெபத்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏராளமான மரம் இருக்கும். அவருக்கு நடந்து ஜெபம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கார்டனே ஆக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்துக்கு. காலையில் 5 மணிக்கு அதை தான் வாக் பண்ணி ஜெபிப்பாங்க பாருங்கள். அப்போது அவர் சொன்னார், ஐயா எதுவுமே இல்லையான்னு. சரி போய் பாருங்கப்பா, எதனா கிடைக்கும், அந்த எலுமிச்சை மரம்லாம் அங்கே இருக்குது பார்த்து, எதனா இருக்காப்பா, எல்லாம் காய, நீ போய் பாருப்பானாராம். சரி அப்படி போய் பார்த்தா நிறைய எலுமிச்சை மரம் ஒரு இடத்துல இருக்கான். ஆனால் என்ன வச்சா பொட்டு வச்சுக்குதான், எல்லாத்துலேயும் பொட்டு வச்சுக்குதான். எடுக்காத இந்த ஊழியக்காரன், அதுவும் ஒரு பாஸ்டர், எடுக்காத தபதன்னு பாஸ்டர். ஐயா அங்கே பார்த்தோம் ஐயா எலுமிச்சை நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது, ஆனால் எல்லா எலுமிச்சும் என்ன இருக்குது, யாரோ வச்சுட்டாயா நமக்கு விரோதமா. என்னது நடந்த காரியம் அவர் மீட்டிங்கில் சொன்னார், வச்சுட்டு இருக்கிறான் எனக்கு, நமக்கு தான் ஐயா, அதனால் என்னையா பண்ணலாம், அதை அப்படியே வாரிக்கணும் வானாராம். ஐயா நான் வர மாட்டேன் ஐயா. சரிப்பா நான் வரேன்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஐயா போனாராம். போயிட்டு அந்த ஒரு மரம் இருந்துச்சான், சின்ன மரம், அதில் எடுப்பா, எல்லாத்தையும் தள்ளுப்பா, நான் எடுத்துன்னு போனேன், நான் இப்போ போடுறேன், நல்லா வாஷ் பண்ணி மட்டும் எடுத்துன்னு வைப்பானாராம். எல்லாம் வாஷ் பண்ணி இப்போ ஜூஸ் போடுனாராம். போட்டு குடித்தான். பார்த்தீங்கன்னா எல்லா பேயும் நான் சாப்பிட்டேன்னாராம். அது என்ன ஒன்றும் பண்ணாது, நீயும் ஒரு டம்ளர் குடினாராம். ஐயா எனக்கு வேணா ஐயா, நான் அவனுக்கு வேணா ஊழியர். ஆனால் பாருங்கள், இந்த வளர்ந்த தேவ மனிதர்கள் எவ்வளோ மெச்சூரிட்டியாக தேவனோடு அந்த உறவை பக்குவப்படுத்தி கொள்கிறாங்க பார்த்தீங்களா? ஆண்டவரை நம்பி வாழும்பொழுது ஆண்டவர் என்னை ஒரு நாளும் சேதப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. அப்போது ஜெபிக்கிறவனை கர்த்தர் எல்லார் கைக்கும் தப்புவிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இன்னொரு பகுதியில் சொன்னால், ஜெபிக்கிறவன் முகத்தை கர்த்தர் எங்கேயும் வெட்கப்படுத்த மாட்டார். யான் சொல்லி இனிமேல் நீ பேசின நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு வந்தேன். ஹல்லேலூயா. அப்படியே உண்மையாக பிரசங்கப்படுதுன்னு சொல்கிறேன். ஆனால் இல்லை, அவ்வளோ ஊழியக்காரலாம் அவங்களாம் கில்லுக்குன்னு நினச்சிட்டுக்கிறானுங்க இன்னைக்கு. இல்லைங்க, தியாகம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாதுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. ஒரு ஊழியனை ஒரு ஊழியக்கார குடும்பம் படுற பாடு
கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. நாங்கள் பார்க்கறதுக்கு வெள்ளையும் ஜல்லியமாக இருக்கோம், உங்கள் முன்னாடி சிரிச்சிக்கணும். ஆனால் எத்தனை இடத்துல உடைக்கப்பட்டிருக்கவங்களுக்கு தெரியுமா? நொறுக்கப்பட்டிருக்குங்க, பல இடத்துல நொறுக்கப்படுறாங்க. இன்றைக்கி விசுவாசிங்கன்னா ஈஸியாக பாஸ்ட் அப்படி ஒரு பார்வை பார்த்து என்ன சொல்லிட்டு இப்போ கண்லேயே வேதனை பத்திர குரூப்லாம் நிறைய இருக்குதுங்க. நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்க, ஒரு ஊழியன் பல இடத்துல நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு தாங்க இங்கே நிற்கிறோம் நாங்கள்லாம். இன்றைக்கி நிறைய பேர் ஊழியத்தையும் ஊழியர்களும் அது தப்பாக நினச்சிடுறாங்க. இல்லைங்க, நாங்கள் படுற பாடு, நாங்கள் போகிற பாதெல்லாம் ஆண்டவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. எத்தனை இரவு எங்கள் கண்ணீர் எங்கள் தலைன்லாம் நினச்சிருக்கோம் தெரியுங்களா? ஆனால் தயவுசெய்து மறுபடியும் சொல்கிறேன், அது என்னன்னு தெரியலைங்க, ஆண்டவர் சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசாதீங்க. அப்படி யாருன்னா பேசினா நீங்கள் சொல்லுங்கள், அப்படி பேசாத, நீ பிசாசுக்கு சொந்தக்காரன் ஆகிடாதுன்னு சொல்லாது. யார்? ஆமாம், யாருன்னா பேசினா பிசாசு ஃப்ரெண்டுன்னு சொல்லணும். நீங்களாம் சபையில் யாருன்னா ஊழியக்காரனை பற்றி பேசினா நீ யார் ஃப்ரெண்டு? நான் வசனம் சொல்கிறது, இரவும் பகலும் தேவனுடைய ஊழியக்காரன் மேலே என்ன சொல்கிறேன்னா குற்றம் சொல்கிறான். நான் உங்களை கொஞ்சம் பேர் இருந்தாலும் என் மேலே நீங்கள் கோவப்பட்டாலும் படாதில்லை, பரவாயில்ல. ஊழியக்காரில் அப்படி இப்போ எனக்கு என்னன்னு தெரியல, நான் வரும்போதே எனக்கு ஆண்டு மைண்டில் அது கொடுத்துக்கினே இருந்தார். அதனால் நீங்கள் சரி, அது அந்த சாப்டர் வேணாம், நம்ம உள்ளே வந்துடலாம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், அல்லேலூயா சொல்லலாமா? அப்போது நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வருகிறது. நாங்கள் உபவாச ஜெபம் என் வாழ்க்கையில் பதிலை கொண்டு வருகிறது. நம்பர் 2, நான் ஏன் ஜெபிக்கணும், என் ஜெபத்துக்கு பதில் வருது. நம்பர் 2, நீங்கள் 23ஆம் வசனத்தை நீங்களே கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்பர் 2, 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2வது குறிப்பாக எஸ்ரா 8:22, வழியிலே சத்துருவை விலக்கவும் நாங்கள் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் நல்லா கவனிங்க. ஒரு ஊழியக்காரனுடைய நிலைமை பார்த்தீங்களா? ப்ளீஸ் நல்லா கவனிக்கிறீங்களா? இங்கே ஊழியர்களும் ஜெபமும் நான் சேர்ந்து சொல்கிறேன். ஒரு ஊழியக்காரனுடைய நிலைமை பார்த்தீங்களா? வாசிங்க சிஸ்டர். இல்லைம்மா, முதல்லேருந்து வாசித்துருமா. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு. நம்பர் 1 சேவகரை கேட்கல, குதிரை வீரரை. ஆமாம், இன்றைக்கி ஒரு ஊழியக்காரன் யாருன்னா போய், நல்ல ஊழியக்காரன் யாருன்னா போய் கையேந்தி நிற்கவே மாட்டான், நிற்கிறதுக்கு வெக்கப்படுவான். நான் இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, தைரியமாக கூட இந்த ஏரியாவில் நான் சொல்லுவேன், தைரியமாக நான் எங்கேயும் போய் ஒரு நாளும் ஒரு வீட்டான போய் நிற்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம வாங்கிட்டேன்னு வச்சிங்க, நம்மளை ஒரு மாதிரி நினச்சிடுவான் விசுவாசி. எங்கள் பாஸ்டர் தானே எங்கெல்லாம் அந்த கடன் வாங்குவார், அதனால் நம்மளை ஒரு மாதிரி மட்டுப்படுத்திடுவாங்க. நான் சொல்கிறேன், நான் ஆண்டவர், நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், தப்பாக நினச்சிக்கோங்க. நான் சபையில் சொல்லுவேன், நான் கல்லாப்பட்டி கட்டுற ஊழியன் இல்லை. நான் கல்லாப்பட்டியை பார்த்து காணிக்கை பேட்டியை நம்பி ஊழியத்துக்கு வந்த ஆள் நான் கிடையாது. நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்கன்னு முதல் தெரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு கொடுக்குறீங்க, சைமன் பீட்டருக்கு கொடுக்கல, கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. அதனால் நான் உன் காணிக்கையை பார்த்தோ உன் தசம் பாகத்தை பார்த்தோ உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம் நான் கிடையாது. ஒரு ஆமைன்னு சொல்லாமா? ஒரு உண்மையான ஊழியம் அப்படி தான் பண்ணுவாங்க. காணிக்கை பெட்டியில் நீங்கள் போட்டாலும் தோற்றுறோம், போடல்னாலும் தோற்றுறோம், அடைச்சவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான், மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான், ஊழியத்தை கூப்பிட்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஊழியத்துக்கு கூப்பிட்ட ஒரு நாளும் யார் மத்தியில் நம்மளை வெக்கப்படுத்தவே மாட்டார். அதனால் நான் தைரியமாக நிற்பேன். நான் ஆமைன்னு சொல்லலாம். அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் ஊழியர்களை நல்லா உற்சாகப்படுத்துங்க, அவளுக்காக நல்லா செபிங்க, அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணுங்க, டீக்கரேஜ் பண்ணாதீங்க. பக்கத்தில் பசங்க ஊழியர்களை டீக்கரேஜ் பண்ணாதீங்க. ஆமாம், அல்லேலூயா. அவங்க மன நோகிறபடி நான் நடந்து கொரிந்தியரில் சொல்கிறோம், அவர்கள் மன நோகிறபடி நடந்து கொள்வோமானால் அது எனக்கு நல்லா இருக்காது. என்ன இருக்காது? நல்லா இருக்காது. அதெல்லாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு சத்தியம் தெரிய மாட்டேங்குது. அதனால் தேவ பிள்ளைங்க, எனக்கு இதெல்லாம் நாங்கள் கேட்க வைக்கப்பட்டிருந்தோம். 2வது வேகமாக வாசித்தருமா அந்த பகுதி? நல்லா கவனிக்க. 2வது, நான் உபவாசிக்கிற அல்லது ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளிடத்தில் காணப்படுற 2வது காரியம், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும், ப்ளீஸ் அண்டர்லைன் பண்ணுங்க, தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போது ஜெபம் என் வாழ்க்கையில் தீமையை கொண்டு வரல, நன்மையை கொண்டு வருது. தம்மை தேடுகிற எல்லார் மேலும் நன்மையை கொண்டு வருகிறது. நீங்கள் இன்றைக்கி உங்களுக்காக ஜெபிக்கலை, சபைக்காக ஜெபிக்கிறீங்க, பக்கத்து இடத்துக்காக ஜெபிக்கிறீங்க, தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்க, மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. ஜெபிக்கிறவனுக்கு முதலாவது நான் சொன்னேன், ஜெபத்தை கேட்பார். 2வது, ஜெபிக்கிற ஆட்களுக்கு நன்மை கிடைக்கும். என்ன கிடைக்கும்?
ஆமாம், நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவை கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதிச்சார். அப்போ நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வந்திருக்க அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? சத்தமாக சொல்லுங்களேன், நன்மை. பக்கத்தில் பார்த்து ஒரு சிரிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா, நன்மை செய்வார். சார், நான் அடிக்கடி சொல்லுவேன், சபையில் யாரும் ரொம்ப ஒரு மாதிரி உட்காரக்கூடாது. ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்துன்னா நீங்கள் பரிசுத்தில் முதிர்ச்சி அடைஞ்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் அப்படி அப்பப்போ பார்த்து கொஞ்சம் சிரிங்க. நம்ம சந்தோஷப்படுத்துகிற ஒரே ஒரு இடம் கர்த்தருடைய ஆலயம் தாங்க. இங்கேயும் வந்து எள்ளு போட்டால் கூட பொரியாத மாதிரி உட்காரக்கூடாது. கடுகு போட்டால் நான் தப்பாக சொல்லிட்டேன், கடுகு இல்லை. ஆமாம், நல்ல முகம் சிரிச்சு. ஏன்னா நான் அப்பா வீட்டுக்கு வந்துக்கிறேன். நான் யார் வீட்டுக்கு வந்திருக்கிறேன்? இது அப்பா வீடுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், அப்பா வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த பொம்பளை பிள்ளைங்களாம் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்காரன் வீட்டு வந்து அப்பா வீட்டுக்கு வந்து அவங்க பஸ் இறங்கணும், முகம் அப்படியே பிரைட் ஆகிடும். பார்த்தீங்களா? ஆமாம், அங்கே அப்படியே மூஞ்சி அப்படியே சுருங்கி போயிருக்கோம். இங்கே அவங்க வீட்டுக்கு வந்து அப்படி பிரைட் ஆகிடும். ஆமாம், அது போல் இப்போ நான் அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய முகம் பிரகாசமாக இருக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவர் நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. அவர் எனக்கு நன்மை செய்கிறவர். ஒரு நாளும் தம்மை தேடுகிற ஒருவருக்கு அவர் தீமை செய்யவே மாட்டாருங்க. நீங்கள் நல்ல ஒரு உதாரணத்துக்கு மட்டும் ஒரு வார்த்தையை சொல்கிறேன். ரூத் எடுத்துக்கொள்ளுங்க. மோவாப் தேசத்தில் இருந்து அவ இன்னைக்கு எருசலேமுக்கு வந்திருக்கிறா. பாருங்கள், மொழி தெரியாது, மொழி புதுசு, ஏரியா புதுசு, ஆட்கள் புதுசு. ஆனால் தேவனை நம்பி எருசலேமுக்கு வந்தபடினால கர்த்தர் ரூத்துக்கு தயவு செய்ய ஆரம்பிச்சாருங்க. இன்னைக்கு நான் சொல்றேங்க, நீங்க கடவுளை நம்பி இந்த நாட்களை ஜெபிக்க வந்திருக்கீங்க. கர்த்தர் நிச்சயமா என் வாழ்க்கையில நன்மை செய்வார். ஆமே, நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்க சபைக்காக ஜெபிக்க நான் இது ஒரு தத்துவத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் எங்க போனாலும் சொல்ல, ஒரு விசுவாசி உங்களுக்காக ஜெபிக்கிறீங்களோ, 2 காரியத்துக்காக ஒரு விசுவாசி நல்லா ஜெபிக்க. ஒன்று, கர்த்தர் தந்தவங்க ஊழியத்திற்காக அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு விசுவாசி ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணா, ஊரில் இருக்கிற ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ண உட்காந்துருப்பான். பார்த்தீங்களா? ஊழியக்காரோடு ஒரு கனெக்டே இருக்காது. கர்த்தர் உங்களுக்கு தந்த ஊழியத்திற்காக நல்ல ஒரு விசுவாசி, பக்கத்தில் நல்ல விசுவாசி, பக்கத்தில் பாசு கை குச்சி, நல்ல விசுவாசி. முதலாவது, கொடுத்த சபைக்காக ஜெபம் பண்ணுவாங்க, கை விட்டுறாங்க. 2வது, கொடுத்த ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. 3வது தான் அடுத்த வெளியே போகலாம். இந்த 2 பிரமாணத்தை விட்டு நீ போனால் நீ ஒழுங்கான விசுவாசியே கிடையாது. முதல் குடும்பத்திலேயே பிரச்சனை இருக்கும்போது நீ ஊருக்கெல்லாம் போயிருந்தா எப்படி? ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம தெருக்களில் உட்காந்துருப்பாங்க சகோதரி, அவங்க குடும்பத்திலே நிறைய பிரச்சனை இருக்கும், ஆனால் ஊருக்கு அதெல்லாம் பேசின்னு உட்காந்துருக்கும். சொல்லாமா? பாருங்க, தானியேலுக்கு விரோதமாக சொந்த கூட இருந்த ஆட்களே ராஜா இடத்துல போய் போட்டு கொடுத்தாங்களா இல்லையா? அதனால் என்ன பிரதிபலன் என்னன்னா, தானியேலுக்கு சிங்கக்கபி கிடைச்சது. என்ன கிடைச்சது? ஆமாம், தானியேலும் அந்த பத்திரத்தில், வேதம் சொல்லப்பட்டு அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டார் அப்படின்னாரு. கூட பழகினவங்க, கூட இருந்தவங்க தான் எல்லாம். நம்ம பாஷை மந்திரிங்க எல்லாம், தானியேல கூட இருந்த மந்திரிங்க எல்லாம் கையெழுத்து போட்டாங்க. தானியேலும் கையெழுத்து போட்டார். ஆனாலும் கூட போட்டு என்ன பண்ணார்? தானியேல் கையெழுத்து போட்டு என்ன செய்தார்? முன் போல ஜெபிச்சார். எனக்கு சிங்கக்கபி இருக்குதுன்னு அறிஞ்சு முன் போல ஜெபிக்க ஆரம்பித்தாருங்க. இன்றைக்கு நான் சொல்கிறேன், எத்தனை பதிவு நமக்கு விரோதமாக எழும்பினாலும் ஒன்றை மட்டும் விட்டுறாதீங்க, ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. நீ ஜெபிப்பாயானா பைபிள் சொல்லுது, கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். நமக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சிங்கங்களை வாய்களை கட்டினா நான் ஜெபத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. வேதம் சொல்லும், முன் செய்து வந்தபடியே அப்போது இன்றைக்கு ஜெபிக்கிற பிள்ளைங்களை ஒரு நாளும் அப்பா நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா சொல்லாமா? 4வதாக 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு உங்களை கொண்டு போகிறேன். இந்த வசனத்தை ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா கவனிங்க. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை ஒரு குச்சை கொடுக்கவும் நல்ல கவனிங்க, எங்கள் அடிமைத்தனத்தில் கொஞ்ச நேரமாவது உயிர் கொடுக்கவும்
அவராலே, நல்லா கவனிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம் அந்த கடைசி பகுதியை. அவராலே கொஞ்ச நேரமாவது அல்லேலூயா சொல்லாமா. அந்த அகாபா நதி அண்டையில் ஜெபிக்கிற மக்களுக்கு என்ன கிடைக்குது? கிரேஸ், கிருபை கிடைக்குது. அப்போ ஜெபிக்க வந்திருக்கு. நீங்கள் சபையில் நிறைய பேர் இருக்கலாம், மற்றதுக்கெல்லாம் வருவாங்க. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ஒரு படக்காட்சினா எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க இங்கே. மற்றதுக்கெல்லாம் வருவான், ஆனால் ஜெபிக்கிறதுக்கு மட்டும் ஜனங்க என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, ஜெபிக்கிறவன் மேலே என்ன இருக்குன்னா கிருபை இருக்கும். ரெண்டாவது, ஜெபிக்கிறவனுக்கு தேவ கண்களில் கிருபை கிடைக்கும். ஹல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க, ஜெபிக்கிறவங்க, ஆண்டவரே எனக்கு நிறைய கிருபை வேணாம்ப்பா, கொஞ்சம் நேரமாவது உங்களுடைய கண்களில் கிருபை கிடைக்கட்டும். ஹல்லேலூயா. நாங்கள் போகிற காரியம் சக்ஸஸ் ஆகணும்ப்பா, நாங்கள் போயிட்டு ஜெயத்தோடு திரும்பி வரணும் ஆண்டவரே. இன்றைக்கி அந்த அகாவா நதி அண்டையில் ஜெபிக்கிற இந்த பிள்ளைங்க ஜெபித்துட்டு சொல்கிறாங்க, எங்களுக்கு உம்முடைய கண்களில் கொஞ்சம் நேரமாவது கிருபை கிடைக்கணும். இன்றைக்கி நீங்கள் எல்லாம் சொல்லணும், ஆண்டவரே எனக்கு அவர் கண்ணில் இவர் கண்ணில் இல்லை, மாமா கண்ணு, மச்சான் கண்ணு, அக்கா கண்ணெலாம் இல்லை, உங்கள் கண்ணில் கிருபை கிடைக்கணும்ப்பா. எனக்கு கர்த்தர் கண்ணில் மட்டும் நம்ம கிருபை கிடைச்சா நான் சொல்லுவேன், நம்ம அசைக்க ஒரு நாளும் முடியாது. ஆமென். கொஞ்ச நேரமாவது உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கும். இன்றைக்கி எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் சொல்லலாமா? கொஞ்ச நேரமாவது உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்கட்டும்ப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைக்கட்டும். நம்முடைய வீட்டுக்காருக்கு கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைக்கட்டும். எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைக்கட்டும்ப்பா. எங்கள் பிரயாசங்களுக்கு கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைக்கட்டும். நான் செய்கிற வேலைகளுக்கு கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைக்கட்டும் ஐயா. நான் தேசத்தில் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைக்கட்டும்ப்பா. நம்ம ஆண்டவர் கிருபை தருகிறவரையா யாருக்கு தெரியுமா? ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் கிருபைகளை தருகிறவர். ஹல்லேலூயா. இந்த அகாவா நதி அண்டையில் அவங்க ஜெபிக்கும் போது ஏராளமான கிருபை கிடைச்சதுங்க. அதனால தான் சன்பல்லாத்தும் தொபியாவானாலும் எழும்பவே முடியல. கிரியை செய்வ என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, என்னென்னமோ செய்து பார்த்தாங்க. கடைசி வரைக்கும் சன்பல்லா தொபியாவால் ஒன்றும் செய்யவே முடியல. நெகேமியாவும் எஸ்ராவும் சாதிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்றைக்கி நீங்களும் நானும் சாதனையாளர்களாக மாறினா எதை விடுறீங்களோ இல்லையோ ஜெபத்தை விட்டுறாதீங்க. 2025 வருஷத்தில் நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நான் யாராக இருக்கணும், நான் ஜெபிக்கிறதுக்கு நான் தூணாக இருக்கணும், அப்படிலாம் ஜெபிக்காதீங்க. ஆண்டவரே எங்கள் சபைக்கு நான் ஜெபிக்க ஒரு ஜெப வீரனாக இருக்கணும்ப்பா. ஹல்லேலூயா. எங்கள் சபைக்கு நான் தான் தூணுன்னுவாங்க. தூணை அசைக்கவும் முடியாது, வேஸ்ட்டு, அங்கேயே தான் நிற்கும், வீட்டை தான் பாதுகாக்கும். ஆனால் விசுவாசி யாரை தெரியுமா? நீ வெளியே போனால் தான் ஆத்மா உள்ளே வரும். ஒரு ஆமீன் சொல்லாமா? இன்றைக்கி ஜெபிக்கிற மக்களை தாங்க சபை தேடுது. இன்றைக்கி நீங்கள் ஜெபிப்பாயானா இந்த ஊழியம் கட்டப்படணும், சபை நல்லா இருக்குன்னா முழங்காலில் சாதிக்கிற ஒரு விசுவாசிங்க சபையில் எழும்புவாங்களன்னா சபை தாராளமாக வளர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கி ஜெபந்தான் நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்கிறது. ஜெபத்தை கையில் எடுங்க. கர்த்தர் எல்லா சத்துருவின் கைக்கு நம்மை விடுதலையாக்குவார். கிருபை சூழ்ந்து கொள்ள ஒரு காரியத்தை சொல்கிறேன். பவுல் தன்னுடைய மிஷினரி பிரயாணங்கள் 3 மிஷினரி பிரயாணத்தை பவுல் மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் நல்லா கவனிங்க, பல இடர்பாடுகள் வந்தது, பல மரணங்கள் பவுலை சந்தித்தது, பல அவமானங்கள் பவுலை சந்தித்தது, பல இடையூறுகள் பவுலை சந்தித்தது. நம்பினவங்க எழும்புனாங்க, விரோதிச்சாங்க, நிறைய காரியம் பவுல் வந்துச்சு. ஆனால் அடிக்கடி கத்த சொல்கிறார், பவுலை என் கிருபை உனக்கு போதும்பா, நீ ஓடு. அப்போ நான் சொல்கிறேன், என்னுடைய பிரயாணத்தின் மத்தியில் வருகிற எல்லா ஏற்றத்தாழ்வுகள் மேடு பள்ளங்களில் நான் கடந்து போவதற்கு எனக்கு தேவை கிருபை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்போது ஜெபிக்கிறவனுக்கு ஆண்டவர் தினமும் புது கிருபையை தருவார். சங்கீதத்தில் வாச அந்த கிருபை காலைதோறும் புதிதாக இருக்குது. இன்றைக்கி கிருபை நாளைக்கு ஒர்க்கட் ஆகாது. நாளைக்கு காலையில் 20ஆம் தேதிக்கு வேண்டிய கிருபை எனக்கு தாங்கப்பா. நீங்கள் ஜெபிக்கணும், இன்றைக்கி 19ஆம் தேதிக்கு வேண்டிய கிருபை எனக்கு தாங்கப்பா. நாளைக்கு ஜெபிக்கணும், 20ஆம் தேதிக்கு வேண்டிய கிருபை தாங்கப்பா. கிருபை தான் என்னை ஒவ்வொரு நாளும் தாங்குதுங்க. இன்றைக்கி இந்த அரண்மனையை அலங்கத்தை அவங்க கட்டி எழுப்புனா கிருபை அவங்களை சூழ்ந்தபடினால தான் எதிரிகளின் கைகளுக்கு தேவன் அவளை ஆச்சரியமாய் பாதுகாத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி நான் பாஸ்டர் கையில் கொடுக்குறேன். கர்த்தர் நல்லவர். 9ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாங்கள் அடிமைகளாக இருந்தோம். எங்கள் அடிமைத்தனத்தில் எங்களுக்கு தயவு கிடைக்க செய்தார். அதனுடைய துவக்கத்தில் பாருங்கள், நடுப்பகுதி நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எங்கள் தேவன், அங்கே வாசிங்க, எங்கள் தேவன், இல்லை எங்கள் தேவன், அது சத்தமாக வாசிங்க. எங்கள் தேவன்
அல்லேலூயா சொல்லாமா? எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர்ப்பிக்கவும் நாங்கள் எங்கள் தேவனுடைய கட்டி எடுப்பித்து. அப்போ நான் இப்போ அங்கேருந்து ஒரு குறிப்பை எடுக்கிறேன். எங்கள் தேவன் எங்களை கைவிடவே மாட்டார். ஜெபிக்கிற பிள்ளைங்க முகத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டாருங்க. நான் ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்க, தங்களுக்கு அக்கினி சூளை இருக்கிறது என்று அறிந்தும் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஒரு வேளை தப்புவிக்காம போனாலும் சரிங்க, எனக்கு அக்கினி சூளையே வந்தாலும் பரவாயில்லைங்க, எனக்கும் நிச்சயம் உண்டுங்க, அந்த அக்கினி சூளைக்கு நான் போவேன், அவர் என்னை தப்புவிப்பார். ஆனால் சில நேரத்தில் நான் இப்படி சொல்லிட்டோமா, சில நேரத்தில் நிறைய ஜபிக்கலாம், நம்ம ஜபிப்போம், ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை எனக்கு, ஏன் ஆண்டவரே ஊழியத்தில் இந்த பாடு, ஆறு வாயே திறக்க மாட்டார். நிறைய பேர் பார்த்துறீங்களா? அழுது ஜெபிப்போம், கண்ணீர் விட்டு ஜெபிப்போம், முட்டி போட்டு ஜெபிப்போம், ஒன்றும் அசைக்கவே முடியாமல் இதெல்லாம் இருப்பார். ஏன்னா நான் இப்படி சொல்கிறேன், நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னா உன்னை கையில் பிடிக்க முடியாது. என்ன பிரச்சனை? அதனால் நீ போகிற எல்லா பகுதியிலையும் நான் உன் கூட வருவேன். அக்கினிக்கு போனால் நான் வருவேன், நீ எந்த பிரச்சனை ஊடா போனாலும் நான் வருவேன். ஹல்லேலூயா. சிங்க கபிக்கு போறியா, நான் சிங்கத்தை கட்ட அங்கே வருவேன். அக்கினி சூளைக்கு போறியா, அதில் தப்புவிக்க நான் வருவேன். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் பக்கத்தோடு கன்சாமியோடு இருப்பேன். யாரோடு இருப்பேன்? உன்னோடு பக்கத்தில் பசங்க, உன்னும் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன். அவருக்கு சில நேரத்தில் நமக்கு பதில் சொல்லவே மாட்டார், ஆனால் கூட வருவார். பயப்படாத, நான் இருக்கிறேன்பா, அந்த நேரத்தில் இருப்பார். அப்போ நான் இன்றைக்கி நம்மளாம் என்ன தெரியுமா, பதில் தரணும், தரலனா அவன் என்ன செய்ய மாட்டேன், ரைட்டு. ஆனால் எனக்கு ஒரு நிச்சயம், எங்கள் அப்பா என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நல்ல பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்கள் அப்பா என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். எனக்கு நான் அவரோட நான் ஏன் வாதாடணும், சும்மா உட்காந்து நீ செய்ய, எனக்கு தெரியும் அவர் என்னென்ன எப்பப்போ என்ன செய்யணும்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால் நான் செய்ய வேண்டியது, அவர் சித்தத்தை நான் செய்ய செய்ய எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். உட்காந்து போராடி நேரத்தை வீணாக்கத்தை காட்டிலும் அவர் கையில் ஒப்பு கொடுங்க, அவருக்கு நம்ம எல்லாம் நம்ம பெஸ்ட்டாக செய்வார். ஹல்லேலூயா, லேலூயா. அப்படின்னா அவர் கடைசியாக சொல்கிறேன், ஜெபிக்கிற பிள்ளைகளை அவர் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. எரிகிற அக்கினி சூளைக்கும் அவர் தப்புவித்தது போல இன்னைக்கு ஜெபிக்கிற உங்களை, இன்னைக்கு யார் யார் எந்தெந்த பிரச்சனையில் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கேன் எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஜெபிக்கிற உங்களை அவர் நிச்சயம் தப்புவிப்பார். உங்கள் முகத்தை அவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். இன்னைக்கு வந்திருக்க உங்கள் முகத்தை கொஞ்சம் ஷைன் பண்ணி உங்களை அனுப்புவார். இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ரொம்ப நல்ல தேவன், ரொம்ப நல்ல தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, நம்மோடு கூட இருப்பாராக. ஏன்னா நம்ம நேரத்தை கீப்பப் பண்ணணும், டைம் இருக்குன்னு சொல்லி பாஸ் சொன்னால் நான் இழுக்க மாட்டேன். நமக்கு சில ஒழுங்குகள் இருக்குல்ல. கர்த்தர் நல்லவர். பாருங்கள், நான் போன சாட்டர்டே இங்கேருந்து ராணிப்பேட்டில் ஒரு கன்வென்ஷனில் பிரசங்கிக்கும்படி நான் போனேன். அன்றைக்கி நைட் ஒரு பிரசங்கம் பண்ணேன். பணியை முடிச்சுட்டு எனக்கு ஒரு நல்ல ரூம் கொடுத்தாங்க, தங்கிட்டேன். மறுநாள் காலையில் அவங்களுக்கு 7:30 மணி 2 சர்வீஸ். நான் பிரசங்கம் பண்ணிவிட்டு நான் சொன்னேன்ப்பா, நான் என்னை விட சின்ன தம்பி தான் அவர், ஆனால் மிகப்பெரிய ஒரு ஊழியம், கிட்டத்தட்ட சபையை மிக பிரம்மாண்டமாக இருக்கு அவங்களது. நான் சொன்னேன்ப்பா, நான் கிளம்பி போனேன்ப்பா, என்னை 12 மணிக்கு என்னை விட்டுருங்க. என்ன இல்லைப்பா சார், ஈவினிங் ஒரு மீட்டிங் இருக்குது, நீங்கள் தான் பேசுங்க, இல்லை முடியவே முடியாது. பாருங்கள், நான் 12 மணிக்கு நான் ட்ரைவ் பண்ணி நான் வந்துக்கினே இருக்கும்போது காருக்கு பெட்ரோல் போடணுன்னு சொல்லி முத்துக்கடை தாண்டின உடனே பெட்ரோல் பங்கான நிறுத்திட்டு, சரி என் கவரை திறந்தேன். ஏன்னா பெட்ரோல் நிறைய போடணும் இல்லை, அங்கேருந்து ராணிப்பேட்டிலேருந்து இங்கே வரணும்னா நிறைய போடணும். பெட்ரோல் போடணும், வண்டியை நிறுத்திட்டு கவர் எடுத்து அதில் எனக்கு 2 மெசேஜுக்கு 12,000 ரூபாய் இருந்துச்சு. 12,000 rupees இருந்து காணிக்க. எனக்கு நான் உடனே என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் என் கவரில் நீங்கள் யாருக்குன்னா மாற்றி கொடுக்கலாமா, யாருக்குன்னா மாற்றி வச்சிங்களா, இல்லை எனக்கு கொடுக்குன்னு கொடுத்தீங்களா, அதில் 12,000 rupees இருந்துச்சுன்னு கேட்டு சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை பாஸ்டர், அது உங்களுக்கு தான் நான் கொடுத்தேன். ஏன்ப்பா இவ்வளோ நிறைய காணிக்க கொடுத்துருக்குறேன்னு நான் கேட்டேன். ஐயா, ஒரு காரியம் சொன்னார், என்னை ஆச்சரியப்படுத்துது. சபை 2ஆக பிரிஞ்சு உடஞ்சிருக்குது ஐயா, நான் உடஞ்சி தான் உங்களை கூப்பிட்டேன். நான் பிரசங்கப்படுத்தேன்னு சொல்கிறேன், மிஞ்சி சொல்ல. இன்றைக்கி விசுவாசிங்க எழும்பி எங்கள் மனைவியை சித்திரவாதம் பண்ணிட்டாங்கன்னு அவர் சொன்னது சொல்கிறேன். என்னது? அதனால் எங்கள் மனைவி கடந்த நாளில் 4 நாள் வெள்ளூர் சிஎம்சியில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. மைண்ட் டார்ச்சர் ஆகிட்டு வீட்டையே அவங்க வீடு தான், அவங்க வீட்டில் தான் பிரம்மாண்டமாக இருக்கும். அவங்க வீடு சர்ச்சு பக்கத்துலேயே, அந்த வீட்டில் தான் தங்கியிருந்தேன். ஏன்ப்பா வீடெலாம் காலியாக்குதா, எங்கே உங்கள் ஒய்ஃப்லான்னு கேட்டேன். இல்லையா, கண்ணீரோடு சொன்னார், அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிக்கிறேன் ஐயா. ஏன்ப்பா அப்படின்னு நல்லா கத்துற ஆசை வச்சுருக்காரு. அவர் சொல்லும்போது என்னை அறியாமல் அந்த ரோட்டில் கண்ணீர் வடிச்சிட்டேன். இதான் ஐயா போயிட்டேன். ஆனால்
நீங்கள் 4 குறிப்பு ஞாத்திக்காம காலையில் பேசுனீங்க. அந்த 4 குறிப்பும் எதிர்க்கிற ஆட்களுக்கு வேண்டிய சத்தியத்தை பதிலை நீங்களே சொல்லிட்டீங்க. ஐயா, என்கிட்ட காசு இல்லை, இன்னும் அதிகமாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நான் பேச வேண்டியதுக்கு பதில் கர்த்தர் பேசிட்டார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், என் பிரச்சனை ஓஞ்சுது, இனி கர்த்தர் உண்டு, அவங்க உண்டு. ஐயா, பதில் நான் சொல்ல வேண்டிய அத்தனையும் ஆண்டவர் பிரசங்கப்படுத்தி அவங்க சொல்லிட்டாங்க. நான் அதுக்கு அங்கேயே நின்று அவங்க ஒய்ஃப் நம்பர் என் கையில் இருந்தது. அந்த மகளை ஃபோன் பண்ணி, என்னம்மாச்சு உனக்கு, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு நான் கேட்கும்போது ரொம்ப நேரம் அழுதுடுச்சு. அப்பான்னு தான் கூப்பிடு, என்ன அந்த பிள்ளை, அப்பா இப்படி நடந்துச்சு அங்கே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப நேசிக்க அந்த மக. அவர் சொன்னேன், இப்படி நடத்திட்டாங்க ஐயா என்னன்னு. அப்போ நான் சொன்னேன், பயப்படாத, சில வசனங்களை சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஏன் இன்றைக்கி நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி இந்த வார்த்தை ஏன் எனக்கு ஆண்டவர் இதையே பாரப்படுத்துகிறா எனக்கு தெரியல. இன்றைக்கி ஊழியன்னா ஒரு பகட்டாருன்னு யாரும் நினைக்காதீங்க. ஒரு ஊழியன் படுற பாடு, போகிற பாதை நாங்கள் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கலாம், பந்தாவாக இருக்கலாம், ஆனால் அவங்க போகிற நொறுக்கப்பட்ட இடம் யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. அன்றைக்கி நைட்டு எனக்கு முன்னாடி நிறைய ஆகாரம் இருந்துச்சு. இவங்க நல்லா தாங்கிறாங்க, நான் நினச்சி சாப்பிட்டேன். ஆனால் இவங்க இருக்காங்கன்னா நான் கண்டிப்பாக சாப்பிட்டுக்கணும். அவங்க வீட்டுக்கு போய் மாமியார் வீடு நல்லா தெரியும், ராணிப்பேட்டில் அவங்க பெரிய வசதியான குடும்பம், நான் போயிருப்பாங்க. ஆனால் காலையில் நான் பிரசங்கெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க கேட்டாங்க, நீங்களே கேட்பீங்கன்னு நான் நினச்சேன், அதனால தான் நாங்கள் சொல்லலைனாங்க. ஆனால் நான் இன்னைக்கு மாலையில் இங்கே ஒரு ஊழியர் இருந்துச்சு, ஒருத்தர் படக்காட்சி நம்ம சர்ச்சுக்கு கீழே காமிக்கிறதுனால நான் வர வேண்டியது இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன், போயிட்டு அவங்களை சமாதானப்படுத்திட்டு வந்திருப்பேன். எனக்கு தெரியுமா சொல்கிறேன், தயவு செய்து கர்த்தர் கொடுத்த ஊழியத்தையும் ஊழியக்கார மனைவி பிள்ளைங்களை கனம் பண்ணுங்க. அவங்க தப்பாக கூட செய்யிட்டங்க, அதை கேட்க யாருக்கு அதிகாரம் இல்லை? சத்தமாக சொல்லுங்கள், எனக்கு அதிகாரம் இல்லை. சத்தமாக சொல்லுங்கள். ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு யாருன்னா ஜெபிக்கிறதுக்கு வைத்த ஒரு விசுவாசி. அவங்களுக்காக நான் கனம் பண்ணுவேன், ஜெபிப்பேன், முடிந்த அளவுக்கு அவங்களுக்காக செய்ய வேண்டிய கடமையை செய்வேன். அதனால் உங்களை நேசித்து நான் சொல்கிறேன், உங்களை டீக்ரேஜ் பண்ணல, உங்களை கட்ட தான் நான் வந்திருக்கிறேன். அதனால் நீங்கள் நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு கொடுத்த ஊழியக்கால நேசிங்க, ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போய் சேர வேண்டிய லக்கை அடைய வேணுமானா வாழ்க்கையில் கையில் உபவாசம் எடுத்தாங்க. உபவாசத்தபடினாலே கர்த்தர் உங்களை குடும்பங்களை ஆசீர்வதித்தார், அவளை மென்மேலும் உயர்த்தினார். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இந்த ஊழியம் பெருக, இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.